இப்போது சித்ரா பௌர்ணமி கிரிவலம்ங்கிறது ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்லதுகளும் நடக்க போகுது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சித்ரா பௌர்ணமி கிரிவலங்கிறது சாதாரணம் கிடையாது, ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி கிரிவலம் போகிறவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்க போகுது. அதாவது கிரிவலம் போகும்பொழுது யார்கிட்டையும் எந்த வீண் பேச்சும் பேசாமல் ஓம் நமக் சிவாயங்கிற தாரக மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. இன்னொன்று என்னென்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இனேடி நிழலே. இந்த பாடல் வரிகளை சொல்லிவிட்டு மனதார நீங்கள் சிவபெருமானை நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன குறைகள் இருக்கோ, என்னென்ன வேதனைகள் இருக்கோ அனைத்தையுமே சிவபெருமான்கிட்ட மனதார சொல்லி ஓம் நமக் சிவாயங்கிற நம்ம மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே கிரிவலம் போங்க. இன்னொன்று என்னென்னா, சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க கைகளில். நீங்கள் எங்கே ஒரு ஹேண்ட்பேக்லேயே சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற வழிகளில் அனைத்துலேயுமே நெடுக அந்த மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த சர்க்கரை அப்படியே தூவி விட்டுட்டே போங்க. இதுதான் மிகப்பெரிய பரிகாரம். நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் அந்த எறும்புகளுக்கு சர்க்கரை போடுறதுனால கிடைக்க போகுது உங்களுக்கு. நான் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணால் தான் நமக்கு புண்ணியம் வருங்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்குது. ஆனால் அந்தளவு நமக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நாம் இந்த எறும்புகளுக்கு இந்த சர்க்கரை போடும் பொழுது 1000 பேர் லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனிப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்க போகுது. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.